45 டேஸ் 1.5 மாதம் என்னால் படிக்கவே முடியாதுங்க. கண்ணீர் வடிப்பேன். நான் 5 வயசுல 1வது படிக்கும்போது பட்ட கஷ்டம் இன்னும் குழந்தைகள் தொடருது. ஆளும் கட்சியில தான் இருக்காங்க, அவங்க பவர்ஃபுல்லா தான் இருக்காங்க. அவங்களுடைய அரசுல தான் குழந்தையோ பேர பிள்ளையோ ஏன் கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்க வைக்கல? எங்க அப்பா ஹிந்தி அருமையா பேசுவாரு, அருமையா எழுதுவாரு. ஆனா எனக்கு ஹிந்தி தெரியல, கம்ப்ளீட்டா போயிடுச்சு. இந்த இருமொழி கொள்கையில பாதிக்கப்பட்டவன் நானும் ஒருத்தன். சத்தான உணவு கவர்மெண்ட் அஷ்யூர் பண்ணுங்க. இந்த சந்ததி, இந்த குழந்தை தான் நம்மளுடைய இந்தியாவுடைய சொத்தை. அவங்க தாங்க புழு வச்ச சாப்பாடு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த அவங்க நரகத்துல கூட அவங்களுக்கு இடம் கிடைக்காதுங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் கன்சர்ன் அதிகாரிகள் ஒவ்வொரு தன்னுடைய குழந்தைங்க இருக்கிற மாதிரி நினைச்சு அவங்களும் வாட்ச் பண்ணி சீரியஸா ஆக்ஷன் எடுக்கணும். நம்ம அரசாங்கம் மட்டும் இல்ல, நம்ம சொசைட்டியும் ஏற்கணும். அந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கணும். அங்கங்க உள்ளவங்களும் அவங்கள ஆக்ஷன் எடுத்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இது கம்ப்ளீட்டா சரியாயிடும். கவர்மெண்ட் இவ்வளவு ஃபண்ட் ஒதுக்குது இல்லையா, அதை கரெக்டா குழந்தைங்களுக்கு சேர வேண்டியது முழுமையா சேர்ற அளவுக்கு கடைசியில கொண்டு போய் சேர்க்கறதும் அக்கறையா அரசு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை கைகூப்பி வேண்டுகிறேன். மனுஷனா நீங்க பிறந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு படிக்கிறதுக்கான உரிமையும் இருக்கு. 6 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் ஃப்ரீயாவே எஜுகேஷன் கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட பொறுப்பு. அதனாலதான் கம்பல்சரி எஜுகேஷன் கண்டிப்பா படிக்கணும் 14 வயசு வரைக்கும் இருக்கு. ஹீரோ மாதிரி நான் பண்றேன், இந்த மாதிரி தப்புகள்லாம் சின்ன சின்னது நான் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் வரும், அம்மா அப்பா கிட்டே இருந்து பிரிச்சு கொண்டு போயிடுவாங்க, வாழ்க்கையே நரகமா மாறும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நிலா. இது சட்டம் ஒரு வகுப்பறை. இன்னைக்கு நம்ம குழந்தைகள் தின சிறப்பா குழந்தைகள் பாதுகாப்பு ஒரு சமூக பொறுப்பான்னு தான் பார்க்க போறோம். குழந்தைகள் தன்னை எப்படி பாதுகாத்துக்கலாம், அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு, சமூகம் குழந்தைகளை எப்படி பாதுகாக்கலாங்கிறத நம்மளுக்கு தெளிவா எடுத்து சொல்றதுக்காக 2 வழக்கறிஞர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு குழந்தைகள் தினம் சிறப்புங்கிறனால நாங்க ஒரு அப்பா பொண்ணு காம்போல 2 வழக்கறிஞர்களை கூப்பிட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் we have with us கலைச்செல்வன் சார். வணக்கம் சார். வணக்கம். குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். அதோடு சேர்ந்து நம்முடைய நேரு மாமாவை நம்ம மறக்கக்கூடாது, அவருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். தேங்க்யூ ஸோ மச் சார். சாரை பற்றி சொல்லவே வேண்டாம், நம்மளுக்கு ரெகுலராக வர சார். ஹி ஹேஸ் மோர் தென் 35 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in Lower Court. We welcome you to the show, sir. அடுத்து நம்ம கூட இருக்கிறது மாலதி கலைச்செல்வன் மேம். வணக்கம் மேம். She has more than 10 years of experience in handling civil, criminal and matrimonial cases. அது மட்டும் இல்லாமல் மேம் law expert MBன்னு சொல்லிட்டு நம்ம ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஆஸ்பயர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்காங்க. We welcome you to the show, ma'am. Thank you so much. சார், இப்போ நம்ம குழந்தைகள் தின சிறப்பா குழந்தைகள் பாதுகாப்பு எப்படி சமூகம் பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவதுங்க, குழந்தைகள் பாதுகாப்புன்னு சொல்லும்போது குழந்தைகளை நம்ம வேறு பல விதமாக பிரிக்கலாம். என்னன்னாக்கா, குழந்தைகள் எல்லாருமே கம்ப்ளீட்டாக கைவிடப்பட்ட குழந்தைகள், அதை வார்த்தை அனாதை குழந்தைகள்னுவாங்க, அவங்க ஒரு பிரிவு. சில பேர் தாய் தகப்பனோட இருப்பாங்க, அவங்க ஒரு பிரிவு. இந்த மாதிரி 2 பிரிவு வச்சா கூட நீங்கள் நினைப்பீங்க அனாதை குழந்தைகளுக்கு மட்டுமே பாதுகாப்பற்ற சூழ்நிலை இல்லை. அவங்களுக்கு சட்டம் நிறையா இருக்குது, நிறையா அவங்களுக்கு பார்க்கக்கூடிய வெல்ஃபேர் கமிட்டி அதெல்லாம் எல்லாமே இருக்குது. அவங்களையும் சமூகம் பார்க்கணுன்றது ஒரு லைன் இருக்கட்டும். அம்மா அப்பா கூடயே வாழ்கிறாங்க பார்த்தீங்களா குழந்தைங்க, அவங்க அம்மா அப்பா பார்த்துக்குவாங்களே அப்படின்னு அசால்ட்டை விட்டுற முடியாது. தாய் தகப்பனை விட சுற்றுப்புற சூழ்நிலைகளும் அந்த ஒரு சமூக அமைப்பும் அவங்களை சப்போர்ட் பண்ணால் தான் அவங்க நல்லபடியாக வளருவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நான் சின்ன வயசாக இருக்கும்போது, நான் 1வது படிக்கும்போது எக்ஸாம் நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, நான் தவறாக சொல்ல, மற்ற கம்யூனலோ இல்லை நான் கேஸ்ட்டுக்கோ இல்லை ரிலீஜியஸ்க்கோ வரல, நான் ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக சின்ன பையனாக 1 வயசு இருக்கும்போது நான் படிக்கப்படும் போது அந்த பட்ட கஷ்டத்தை சொல்ல வரேன். நாங்கள் ஒரு சாதாரண ஒரு குடிசை பகுதியில் வாழ்ந்த ஆளுங்க. அப்போது கரெக்டாக எக்ஸாம் நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஐயப்ப சுவாமிகள் இருக்காங்க இல்லைங்களா, 45 டேஸ் 1.5 மாதம் என்னால் படிக்கவே முடியாதுங்க. கண்ணீர் வடிப்பேன். அது அது ஒரு பெரிய விஷயமாக கருதுறோம். படிக்க முடியாமல் ஆகிடும் ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னாக்கா, கோயில் எங்கே பார்த்தாலும் திருவிழா அது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷனில் படிக்கிறது அவ்வளோ கஷ்டப்படும். அது எஸ்பெஷலி இந்த ஸ்லம் ஏரியாவில் தான் இந்த மாதிரி தொல்லைகள்லாம் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்கள தயவுசெய்து கை கூப்பி நான் வணங்கி கேட்டுக்கிறேன். சவுண்டு இறைவனை கும்பிட வேண்டிதான். மெதுவாக
பக்கத்து வீட்டு கூட தெரியாத அளவுக்கு சவுண்டை கம்மி பண்ணோம். சுப்ரீம் கோர்ட்டு கூட எவ்வளோ ஆர்டர் கொடுத்தும் கூட இன்னும் அதை கம்மி பண்ணுறாங்க. நான் 5 வயசில் 1வது படிக்கும்போது பட்ட கஷ்டம் இன்னும் குழந்தைகள் தொடருது. இதெல்லாம் சமூக பாதுகாப்பு இருந்தால் தானங்க குழந்தைங்களுக்கு அந்த படிக்க விட முடியும். படிக்க விடுங்க அதுங்களை. இதுக்கு தான் சொல்கிறோம், குழந்தைங்களுக்கு சமூகமும் சேர்ந்து பாதுகாப்பு கொடுக்குறது மிக மிக அவசியம்னு சொல்கிறோம். தேங்க்யூ சார். ஆக்சுவலி இதை பற்றி தான் நம்ம அடுத்த கேள்வி நான் வைக்கலாம்னு இருந்தேன் மேம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு பூக்காரங்களாக இருக்கட்டும், அல்லது நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு கோரிக்கை என்னென்னா, என் பொண்ணையும் பையனையும் என்னால் படிக்க அனுப்ப முடியறதில்ல, அதனால தான் நான் வந்துட்டு அவங்களே வீட்டு வேலை பார்க்க வைக்கிறேன், இல்லை என் கூட வேலை பார்க்க வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இதில் ஃபண்டமெண்டல் ரைட்டாகவே வந்து எஜுகேஷன் வந்துட்டு இட்ஸ் மேண்டேட்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதை பற்றி மக்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் மேம். எஸ், ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஃபண்டமெண்டல் ரைட் அவ்வளோ பெரிய வார்த்தைகள்லாம் வேண்டாம். மெயினாக அது சொல்ல போனால் அடிப்படை உரிமை. மனுஷனாக நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு படிக்கிறதுக்கான உரிமையும் இருக்குது அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படின்னா பிரைமரி எஜுகேஷன், ஒரு ஸ்டார்டிங் கல்வி உங்களுக்கு கொடுக்குறாங்க. 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் ஃப்ரீயாகவே எஜுகேஷன் கொடுக்க வேண்டியது, பள்ளி கல்வி கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட லொக்காலிட்டியில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்துச்சுன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் அங்கே போய் சேர்ந்து கண்டிப்பாக படிக்க முடியும். இல்லை என்னோட லொக்காலிட்டியில் பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஏன் அன்எய்டட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் கூட 25% இதுக்காக ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க, அங்கே போய் இலவசமாக கல்வி கண்டிப்பாக கற்றுக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூல் தானே இப்படி இருக்கு அப்படி இருக்கு. இல்லை, இன்னைக்கு சிட்டிங் ஜஸ்டிஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்த ஒரு ஆள் தான் சுப்ரீம் கோர்ட் போயிருந்தது. ஓகேங்களா? மகாதேவன் சார். ஸோ அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து நிறைய லெஜெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ வி ஹேவ் சார் ஆல்சோ. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்னு இடம் போட்டுற முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லைன்ற பட்சத்தில் எந்த பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் 25% ஃப்ரீ சீட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். சார் ஆக்சுவலி மேம் இப்போ சொன்னதுலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைகள் எடுத்துக்கிட்டா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூலுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து மக்கள் கிட்ட அதிகமாகவே இருக்கு. ஐயோ கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் என் பொண்ணை நான் படிக்க வைக்க மாட்டேன், யாராக இருந்தாலுமே யோசிக்கிறாங்க அங்கே நல்லா இருக்காது அப்படின்ட்டு. ஸோ அந்த மைண்ட் செட் ஏன் வருது? அதை வந்து நியாயமான மைண்ட் செட் தானா அப்படிங்கிறது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் சார். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் இதில் நான் சொல்கிறேன், கவர்மெண்ட் 2 விதம் இருக்குது. கார்பரேஷன் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது, அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. இது தாண்டி ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது. ஆல்ரைட். இப்போது ஒரு குழந்தைங்க நல்ல ஒரு பணக்காரவங்க, நல்ல வசதி இருக்கிறவங்க, இல்லை பொலிட்டிக்கல் நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்க, நான் கார்பரேஷன் ஸ்கூலில் தான் படிக்க வைப்பேன்னு யாராவது ஒரு மினிஸ்டர் பிள்ளைங்க தான் அங்கே படிக்குதா? இல்லை. அவங்க எங்கே கொண்டு போகிறாங்க? அவங்க ஆளும் கட்சியில் தான் இருக்காங்க, அவங்க பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. அவங்களுடைய அரசில் தான் குழந்தையோ பேர பிள்ளையோ ஏன் கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்க வைக்கல? அப்போ அவங்களுக்கே தெரியுது கார்பரேஷன் ஸ்கூலில் அந்த லட்சத்தில் இருக்குன்ட்டு. சரி, கவர்மெண்ட் ஸ்கூல் வாங்க, அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ப்ரைவேட் ஸ்கூல் தான். கார்பரேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. மற்றபடி கவர்மெண்ட் இது கொஞ்சம் மிடிலாக இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கார்பரேஷன் இந்த ஸ்பேரிட்டிலாம் இருக்கக்கூடாது. நிதர்சனமான உண்மை என்னன்னாக்கா, ஒவ்வொரு குழந்தைக்கும் வித்தியாசமான கல்வி தரம் தான் இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூலுக்கு இருக்கிற அளவுக்கு ஸ்டாண்டர்டு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அந்த கார்பரேஷன் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் இல்லை. ஏன்னாக்கா வாத்தியாருங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 20% அந்த வாத்தியாருங்க வந்து ரொம்ப அக்கறையாக தான் பிள்ளைக்கு சொல்கிறது மாதிரி சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் 80% நிச்சயமாக ஓபி அடிக்கிறாங்க. இன்றைக்கி கூட ஓபி அடிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது சூழ்நிலை. ரெண்டாவது ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா, அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது, ப்ரைவேட் ஸ்கூல்லாம் எல்லாம் பணக்காரன் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நல்லா எஜுகேட் பண்ணி அவங்க வீட்டுங்களில் நல்லா எஜுகேட் பண்ணி அனுப்புவாங்க. கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு தரம் இருக்காது. அவங்களும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்கள அந்த மாதிரி டீம் பண்ணி போகிறதும் ஒரு சேலஞ்சாக இருக்குது. என்ன சொல்ல வரேன்னாக்கா, கவர்மெண்ட்டு இந்த குழந்தை தின விழாவை ஒரு ரெக்வஸ்ட்டு ஆன் பிஹாஃப் தி பப்ளிக், நீங்கள் நிறைய ஃபண்டை ஒதுக்குங்க. கார்பரேஷன் கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஃபண்டை ஒதுக்குங்க. அங்கே நல்ல டேலண்டான டீச்சர்ஸை போடுங்க. ப்ரைவேட் ஸ்கூலோட ஸ்டாண்டர்டாக வந்து அவுட்கம் வர்றது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த இதில் ரெக்வஸ்ட் ஆன் பிஹாஃப் தி பப்ளிக். ஃபண்டு வந்து நிறைய ஒதுக்குங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மேம், இந்த குழந்தைகள் பாதுகாப்புங்கும் போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு குழந்தைகள்னே சொல்ல, ஏன்னா 18 வயசு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தைகள் தான், அதுக்கு மேலே இருக்கிறவங்களும் குழந்தைகள் தான், வின்னர் ஆஃப் சைல்ட் பாடி. பட் ஸ்டில் லீகலி பார்த்தீங்கன்னா 18 வயசு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தைகள் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்துட்டு என்ன குழந்தைகள் வந்து அறியாமல் இருக்கும் போது பேரண்ட்ஸே வந்துட்டு ஒரு சைல்ட் மேரேஜ் மாதிரி வந்து இன்னும் நிறையா வில்லேஜஸ்ல நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு
லா புரியறது இல்ல. ஒன்ஸ் யாராச்சும் பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லாத அந்த பொண்ணோட நண்பர்களே போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது ஓ நம்மளே வந்து தப்பு பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது. ஐ திங்க் அதை பத்தி மக்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் மேம். கண்டிப்பா. இப்ப குழந்தை திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இந்தியா அளவுல மிகவும் பிரச்சனையான ஒரு விஷயம். ஓகேங்களா? எப்போன்னு பாத்தீங்கன்னா விஷாகா கேஸ்ன்றது நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல சொல்லி இருந்திருப்பேன். 1 வயசு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி குழந்தை திருமணம் இருக்கவே கூடாது அப்படின்னு நமக்கு தடுப்பு சட்டம் இருக்கு. அது ஒரு திருமணமே கிடையாது. இட் இஸ் அன் அஃபென்ஸ். அதை தாண்டி இப்போ ஒரு ஜென் இருக்காங்க, அவங்க வந்து 18 இயர்ஸ் கீழே இருக்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாங்கன்னா இட் இஸ் அன் அஃபென்ஸ். அவங்களுக்கு கூட்டு உள்ள போட்டுருவாங்க. போக்சோ இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ எந்த ஒரு ஆண்மகனும் சரி, நீங்க விருப்பப்படுற பொண்ணு 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்காங்க, அவங்களே விருப்பப்பட்டு ஆமா எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்ல நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம்னு சொன்னா 100 தடவை யோசிங்க, கண்டிப்பா ஜெயிலுக்கு போயிடுவீங்க. அது கண்டிப்பா தெரியணும். இதுதான் அடாலசென்ட் லவ். முன்னாடி குழந்தை திருமணத்தை தாண்டி இப்ப எந்த இடத்துக்கு வந்து நிக்குதுன்னா கோர்ட்டே காப்பாற்ற முடியாத அடாலசென்ட் லவ். இவர் பாத்தீங்கன்னா இவர் 19 இயர்ஸ் இருக்கும். 19 இயர்ஸ்னா மேஜர் தானே, 1 வயசு அதிகம். இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15 வயசு 16 வயசு இருக்கும். இல்லன்னா 30 இயர்ஸ் ஆளுங்க கூட இந்த மாதிரி ஏமாத்துறாங்க. அது ஏமாத்தல வந்துரும். இந்த 19 இயர்ஸ் 20 இயர்ஸ் சொல்லுங்க, அதுவுமே திடீர்னு 18 இயர்ஸ் ஆன பிறகு அறிவாளி ஆக முடியாது. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 17 வயசு பொண்ணு நாங்க 2 பேரும் தெரிஞ்சுதான் விரும்பணும் அப்படின்னு போய் கோர்ட்ல சொல்ல முடியாது. தம்பி ஜெயிலுக்கு போயிடுவார். புரியுது. அதுதான் ஆக்சுவலி இப்போ ஒரு படத்துல கூட சொல்லியிருந்தாங்க நினைக்கிறேன், nobody misses the court அப்படின்னு. எஸ், thank you so much மேம். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ சார், என் பேரு மோகன் ஜெயக்குமார். ஓகே சார், ஓகே சார் உங்க கேள்வி கேட்கலாம் சார். அதாவது மும்மொழி திட்டம் அங்குது நல்லதான். அதே சமயத்துல ஆங்கிலமும் இந்தியும் படிக்கணும்னு கட்டாயப்படுத்தும் பொழுது ஒரு குழப்பம் இல்லையா? என்ன கொண்டு எங்க வீட்டுல இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து வாத்தியார்ட்ட நல்ல உதவாங்கினேன், இங்கிலீஷ் புரியாம. புரியுது. இந்தி ஆங்கிலம் படிச்சா தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் என்கின்ற ஒரு எண்ணம் நம்மிடையே இருக்கு இல்லையா? புரியுது. அதான் ஒரு பெரிய பிரச்சனை. புரியுது சார். உங்களோட கேள்வி புரியுது. உங்களோட கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். கலைச்செல்வன் சார். சார் நீங்க உங்க பேர் என்ன சார்? என் பேர் மோகன் ஜெயக்குமார் சார். ரைட். ஜெயக்குமார், இதில் என்ன விஷயம்னாக்கா நீங்கள் கேட்குற கேள்வி வந்து நம்ம அரசியலில், அதாவது என்ன சொல்ல வரேன்னா குழந்தையினுடைய நலத்தில், கல்வியில், அறிவில் அரசியல் விளையாடுது. அது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அது மும்மொழின்றான், இவன் 2 மொழின்றான். இது ஒரு பிரச்சனை, கல்வியில் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துது. நான் என்ன சொல்ல வரேன்னா எதிர்காலம், இப்போ ஒரு குழந்தை இருக்குனாக்கா நம்ம 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணி இப்போவே வந்து குழந்தைங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள வந்து பழகுனாதான் அவங்க எதிர்காலத்தில் சேலஞ்சாக டாப்பாக வர முடியும். அப்படி இருக்கும்போது இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கிலீஷ் ரைட் ஓகே, அவங்க பிரிட்டிஷ்காரன் காலத்தினுடைய வேர்டிங் இதெல்லாம் ரைட் ஓகே. இங்கிலீஷ் இருந்தனாக்கா வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறது கொள்வது இதெல்லாம் வந்துடலாம். ஆனால் தமிழை தாண்டி இப்போ ஓப்பனாக சொல்கிறேன் பாருங்கள், ஒரு ஹோட்டலில் நான் போயிருந்தேங்க. போயிட்டு ஐயா எனக்கு கொஞ்சம் ஜுரம் மாதிரி இருக்குதுங்க, கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சம் கூட அப்படின்னா கேன்றான். யோ என்ன போய் சுடு தண்ணி கொண்டு போய் அப்படின்னா பக்கத்தில் ஒன்று சொல்கிறான், சார் கரம்பாணின்னு சொல்லுங்கள் சார். கரம்பாணின்னு சொன்ன பிறகு அச்சான்னு சொல்லி எடுத்துகிட்டு வரான். அதுக்கு தான் கரம்பாணி. நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தவிச்ச வாய்க்கு தண்ணி இந்தி இருந்தால் தான் கிடைக்குது. அந்த சூழ்நிலை ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் போலீஸ் ஆஃபீஸரில், ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிளியராக ஹிந்தி பேசுகிறவங்கள தான், ஹிந்தி தாய்மொழி பேசுகிறவங்க தான் முக்கியமான போஸ்ட்டில், டெப்டி கமிஷனராக முக்கியமான போஸ்ட்டில், சென்சிட்டிவ் போஸ்ட்டில் ஈவன் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆனால் அதே தமிழ்நாட்டில் தமிழ் தாய்மொழியாக உள்ளவங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் இல்லையா? அவங்களெல்லாம் வந்து மெயினான இடத்துல போட மாட்டாங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன செய்யுது? இதெல்லாம் வந்து மக்கள் பப்ளிக்கு கேட்குற கேள்வி தான். நான் என்ன சொல்ல வரேன்னா இந்தியா ஃபுல்லாங்க ஹிந்தி ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருச்சு. நம்ம தமிழ்நாட்டிலையும் எல்லாமே ஹிந்தி பேசுகிறான். பக்கத்து மாநிலம் எது ரொம்ப படிப்புலேயே கம்மியாக இருந்தது ஆந்திரா. இப்போ பார்த்தீங்கன்னா அது டாப்பில் இருக்குது. அங்கே ஹிந்தி பேசுகிறான். இங்கே பக்கத்தில் எல்லா இடத்துலையும் பேசுகிறான். தமிழ்நாடு மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்டட்னாக்கா நம்ம எதிர்காலத்தில் குழந்தைங்க பாதிக்கும். உண்மையாக சொல்லப்போனால் எங்கள் அப்பா ஹிந்தி அருமையாக பேசுவார், அருமையாக எழுதுவார். ஆனால் எனக்கு ஹிந்தி தெரியல, கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இந்த இருமொழி கொள்கையில் பாதிக்கப்பட்டவன் நானும் ஒருத்தன். என் வயசில் உள்ளவங்க இதுக்கு பிறகு உள்ளவங்களாம் பாதிக்கிறாங்க. நான் இப்போ அட்வொகேட்டு. எனக்கு ஹிந்தி தெரிஞ்சதுனாக்கா இந்தியா ஃபுல்லாக பயணிச்சிருப்பேன்.
இன்றைக்கி நான் 10% சம்பாதிக்கிறேன்னா 100% நான் சம்பாதிச்சிருப்பேன். அதுபோல் ஹிந்தி கற்றுக்க வேண்டியது அவசியம். இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஹிந்தி அவசியம். எதிர்காலத்தில் இன்னும் ரொம்ப மோசமாக போகும். ஹிந்தியினுடைய ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக வேணும் குழந்தைங்களுக்கு. யாருமே இது அரசியல் இதெல்லாம் பார்க்க வேண்டாம். தயவுசெய்து மும்மொழி கொள்கையை வந்து ஏழை மக்களுக்கு, குறிப்பாக இந்த கார்ப்பரேஷனில் படிக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தரணுன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஓகே சார், தேங்க்யூ சார். மாலதி மேம், இதுக்கு முன்னாடி நம்ம அந்த போக்சோன்னு சொல்லி ஒன்று சொன்னீங்க நீங்க. ஆனா அதுனா என்ன, போக்சோனா என்ன, அது எதுக்காக வந்து கொண்டு வரப்பட்ட சட்டம், அதுக்குள்ள வந்துட்டு என்னென்ன கைண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸோ இல்ல என்னென்ன கைண்ட் ஆஃப் ஆக்ட்ஸ் அதெல்லாம் உள்ள இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. மக்களுக்காக நம்ம சட்ட ரீதியாவோ ஒரு செக்ஷன் ரீதியாவோ நம்ம போக வேண்டாம். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஒரு கஷ்டம் நடக்குதா, அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு சட்டம் கண்டிப்பா ஒரு இடத்துல இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த போக்சோ அப்படின்ற பேர் வரும்போதே குழந்தைகள் அப்படின்னு வந்துடும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இல்லை குழந்தைகள் தான். ஸோ ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஏதாவது பாலியல் ரீதியில உங்களுக்கு தொல்லை நடக்குது அப்படின்னும் போது அது கண்டிப்பா ஒரு ஆஃபென்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி தொல்லை நடக்குது அப்படின்னு பெரியவங்க கிட்ட சொல்லுங்க. அந்த பெரியவங்க ஏதாவது ஒரு கண்டிப்பா போலீஸ் ஆஃபீஸரை அணுகலாம், இல்ல ஒரு அட்வொகேட் அணுகலாம். அணுகுனீங்கன்னா அதுக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ சின்ன தொடுதல்ல இருந்து பெரிய பாலியல் தொல்லைகள் எதாக இருந்தாலும், எனக்கு பிடிக்கல அம்மா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது பாத்தீங்களா, அந்த தொல்லையாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ரிலீஃப். ஓகே ஓகே, தேங்க்யூ. ரொம்ப அப்படி சிம்பிளா அழகா சொல்லிட்டீங்க நீங்க. கலைச்செல்வன் சார், இப்ப பாத்தீங்கன்னா வந்து குழந்தைகள் பாதுகாப்பு அப்படிங்கும் போது வந்து குழந்தைங்கிறது ஒருத்தவங்க வந்து வளர்ந்துட்டே இருப்பாங்க. ஒரு சிறு வயதுல இருந்து தவள ஆரம்பிக்கும் போதுல இருந்து they will அப்படியே grow from there. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க வந்து ஒரு கட்டத்துல ஒரு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்படி என்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்க, அப்படி ஃபேஸ் பண்ணும்போது அவங்க எப்படி அவங்களை பாதுகாத்துக்கலாம் சார்? இந்த குழந்தைகள் சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, தாயினுடைய அந்த வயிற்று கருவில் இருக்கும்போதே நான் பேச ஆரம்பிக்கிறேன். அந்த குழந்தைங்களுக்கு, அந்த கருவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட வெளியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உணர்வாங்க. என் பொண்ணு சொல்லும், அப்பா உன் பேத்தி என் வயிற்றில் இருக்கும்போது நான் என்னுடைய டைப்பே நான் இழந்துட்டேன், நல்லா தெரியுது, என் டைப் இல்லை, நான் குழந்தை சைல்டாகவே மாறிட்டேன், ஏன்னா உள்ளுக்கு இருக்க அந்த கரு என்னையை வந்து ஆக்கிரமிக்குது, அந்த ஒரு பண்பாக நான் மாறிட்டேன். ஒரு சின்ன அவங்க வீட்டுக்கார கூட போகும்போது எங்கேயோ சாக்லேட் கேட்டிருக்காங்க போது வாங்கி கொடுக்க முடியாது சொன்னோன்னே அப்படியே அழுவ வந்து தான். அப்போ இவங்களுக்கு சிரிப்பு, ஏன் சாக்லேட் நம்மளே காசு கொடுத்து வாங்கலாம், ஏன் இது அழுவ வருது, அப்போ தான் தெரிஞ்சுன்னா வயிற்றில் உள்ள குழந்தை வந்து விரும்புதுன்னு. அதே போல் சொல்கிறேன், எங்கள் அம்மா நான் கருவில் இருக்கும்போது 3 மாதம் இருக்கும்போது ஏதோ கறியை பார்த்து ஆசைப்பட்டேன். எங்கள் அம்மா பியூர் வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்க. கறியை பார்த்து ஆசைப்பட்டன்ற மாதிரி எனக்கு கதையும் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அபிமன்யு உங்களுக்கு சக்கரை வியூகத்தை பற்றி சொல்லுவாங்க. இதில் என்னென்னா இன்னும் ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா மெடிக்கலாகவே அந்த கருவில் உள்ள குழந்தைங்க பார்க்க வேணாம், அது கூட வெளியில் உள்ள உணர்வோடு இருக்கும். அதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். அந்த தாய்க்கு சத்தான உணவு வந்து கவர்மெண்ட்டு அஷ்யூர் பண்ணுங்க. ஏன்னு தெரியுமா, எதிர்காலத்தில் குழந்தை அவங்க வீட்டு குழந்தைன்னு நினைக்காதீங்க. எந்த சந்ததி, இந்த குழந்தை தான் நம்மளுடைய இந்தியாவினுடைய சொத்தே அவங்க தாங்க. கருவுடைய தாயிலேருந்து அவங்களுடைய சத்து உணவை கன்ஃபார்ம் பண்ணோம், வெளியே வந்தோடனே படிப்பை கன்ஃபார்ம் பண்ணோம். அது மட்டும் இல்லை, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு குழந்தை பெற்றெடுக்க தாய்க்கு குறைஞ்சபட்சம் கவர்மெண்ட்டு 5 வருஷம் அவங்களுக்கு லீவ் கொடுத்துடணும். இல்லை குழந்தை தாய்மார்களும் அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு சலுகை கொடுக்கணுமோ கொடுத்து, தாயும் பிள்ளையும் விலகவே கூடாதுங்க, அப்படி ஒன்றாவே இருக்கணும். அந்த மாதிரி சூழலை ஏற்படுத்துங்க. அந்த ஃபஸ்ட்டு 5 இயர்ஸில் தான் அறிவு நிறையா வளரும்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை தாய் பக்கத்தில் இருந்தால் தான் நம்பிக்கையோட அறிவு ஃபாஸ்ட்டாக வளரும். தாயும் பிள்ளையும் 5 வருஷமாக பிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சுனாக்கா வச்சிங்களேன், அந்த நாடு எதிர்காலத்தில் ரொம்ப சுவிட்சமாக இருக்கும். அந்த குழந்தை ஆரோக்கியமான குழந்தையாக வளரும். இப்போ ஆக்சுவலி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து குழந்தை வேணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஆசையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பட்சத்தில் குழந்தை இல்லாதவங்க வந்துட்டு நான் தத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவங்க என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் மேம்? ஃபர்ஸ்ட் வந்து அவங்க மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. பிரியணுன்ற எண்ணம் கிடையாது, 2 பேரும் ஒன்னா இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப் இருக்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பயாலஜிக்கலாக ஒரு பிரச்சனை இருக்கு. மற்ற நாட்டில் இருக்கிற மாதிரி ஃப்ரீயா நம்ம அடாப்ட் பண்ண விடுறதில்லை. அடாப்டிவ் ப்ரொசீஜர் கொஞ்சம் கஷ்டமான ப்ரொசீஜர் தான். அது ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னா, அபியூஸ் பண்ணக்கூடாது அந்த குழந்தைய அப்படின்றதுக்காக வச்சிருக்காங்க. ஸோ பயாலஜிக்கலாக எங்களால் ஒரு குழந்தைய பெற்று எடுத்துக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் நீங்க அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை தாண்டி சிங்கிள் பேரண்ட்ஸ் அப்படின்னு நீங்க வந்துட்டீங்கன்னா, சிங்கிள் பேரண்டாக இருந்தாலும் சரி, இல்லை கல்யாணம் ஆகாத சிங்கிளாக இருக்கேன், எனக்கு கல்யாணம் வேண்டாம், ஆனால் யாராவது ஒரு குழந்தைய நான் தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது விமென் எந்த ஜெண்டர் வேண்டாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி மேலாக இருந்தாலும் சரி தத்து எடுத்துக்கலாம். ஆனால் மேல்னு வரும்போது
ஃபீமேல் சைல்டை தத்தெடுத்துக்க முடியாது Okay. அப்படின்ற ஒரு தட்டுப்பாடு இங்கே. ஓகே, தேங்க்யூ மேம். கலைச்செல்வன் சார், ஆக்சுவலி இப்போ நிறையா வீடியோஸ் நிறையா இது பார்க்குறோம், கதைகள் கேட்குறோம். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அங்கே படிக்கலை, அதனால எனக்கு தெரியல. பட் என்னன்னா வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து சத்துணவு திட்டத்தில் வந்துட்டு நிறையா இந்த மாதிரி புழுகள் இருக்குது, அப்படி இருக்கிற சாப்பாட்டை கூட வந்து ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நிறையா நியூஸஸ் நம்மளுக்கு வந்துட்டு தான் இருக்குது. இதை வந்து எப்படி சார் தவிர்க்கிறது? ஏன்னா இது வந்து மிகவும் ஒரு என்ன சொல்ற, குழந்தைகளுக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்துல வந்துட்டு அவங்க கலப்படம் பண்றதுங்கிறது வந்து அது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். இது ஏன் நடக்குது? இது எப்படி தவிர்க்கலாம் சார்? அதாவதுங்க, பள்ளியில் வந்து காலை உணவு, மதிய உணவு போடுறாங்க. இந்த திட்டத்தை வந்து முதல்ல கொண்டு வந்தவரையும் நம்ம தெய்வமாக வணங்கணும், காமராஜர். அதன் பிறகு கண்டினியூஸாக அதை வளர்த்தெடுத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதுக்கப்புறம் அதை கண்டினியூஸாக விடாமல் செஞ்சவர் கலைஞர் ஐயா. இப்பயும் ஸ்டாலின் ஐயாவும் அதை கண்டினியூ பண்ணுறாங்க. அது விரிவுபடுத்தியிருக்காரு, அது அவரை கையெழுத்து கும்பிடணும் அவரை. ஆனால் கவர்மெண்ட்டு இவ்வளோ அக்கறையாக அந்த பச்சிளம் குழந்தைங்களுக்கு உணவு அளிக்கிறதுக்கு எவ்வளோ ஃபண்டு கொடுக்குது. இப்போ உள்ள அரசும் அதை திறமையாக செஞ்சுட்டு வராங்க. அவ்வளோ ஃபண்டு ஒதுக்கியும் கூட அந்த குழந்தைங்களுக்கு வந்து புழு வச்ச சாப்பாடு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த அவங்க ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா, அவங்க நரகத்தில் கூட அவங்களுக்கு இடம் கிடைக்காதுங்க. எப்படி தான் மனசாட்சி இருக்குதோ தெரியல. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு இதில் பார்த்தேன் அந்த வீடியோவில், எல்லா குழந்தைகளும் முட்டை வைக்கணும்னு கம்பல்சரி. முட்டை வைக்கிறாங்க, அதை வீடியோ எடுக்கிறாங்க. முட்டை வச்ச உடனே அந்த குழந்தை அந்த முட்டையை நோக்கி கை போகுது, பட்டுன்னு அடித்து அந்த கை எடுத்துகிட்டு குழந்தை அந்த முட்டையை திருப்பி எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுவும் வீடியோவில் பதிவாகிடுச்சு, அவங்களுக்கு தெரில. இது வந்து வைரலாக போயிட்டு இருந்தது. என்ன சொல்ல வரேன்னா, கவர்மெண்ட்டு இவ்வளோ ஃபண்டு ஒதுக்குது இல்லையா, அதை வந்து மக்களுக்கு திட்டம் போகிறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை கரெக்டாக குழந்தைங்களுக்கு சேர வேண்டியது முழுமையாக சேர்கிற அளவுக்கு கடைசியில் கொண்டு போய் சேர்க்குறதும் அக்கறையாக அரசு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி மூலயமா உங்களை கைகூப்பி வேண்டுகிறேன். இது ரொம்ப மோசமானது. ரெண்டாவது திட்டம் அருமையான திட்டம். ஏன்னா இப்போ கூட சரிதான், எவ்வளோ குழந்தைகள் வந்து அந்த பசியில் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக போய் கல்வி கற்றுக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை மூலயமா என்ன திருப்பி வலியுறுத்துறேன்னாக்கா, கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறது இந்த அரசுடைய கடமை. இந்த மாதிரி தவறு செய்யவங்களுக்கு மிக கடுமையான தண்டனை கொடுக்கணும். சட்டத்தை மாற்றி இதை பெரிய அஃபென்ஸாக கூட இது கிளாசிஃபிகேஷன் கொண்டு வரணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஓகே சார், தேங்க்யூ சார். மாலதி மேம், இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அடாப்ஷன் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லை சிங்கிள் பேரண்ட்டோ எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். நிறைய பேர் இந்த ஊரில் என்ன நடக்குதுன்னா வந்துட்டு, எனக்கு குழந்தை இல்லை அதனால வந்து அண்ணன் பொண்ணு இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க பொண்ணு அப்படின்னு சொல்லி தத்தெடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு அதோட லீகல் இம்பேக்ட் தெரியறது இல்லை. ஏன்னா அதை பற்றி யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அதனால அவங்களுக்கு அரெஸ்ட் ஆவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியறது இல்லை. ஸோ அதை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் தத்து எடுத்துக்கலாமான்னு கேட்டால் தத்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஆனால் லீகல் ப்ரொசீஜர் மூலமாக தான் அதை எடுத்துக்க முடியும். இதே நீங்கள் வந்து இப்போ நான் கோயிலில் வந்து கண்ணை மூடி வேண்டிட்டு இருக்கேன், என்கிட்ட கொடுத்துட்டாங்க இந்த டிவியில் வர்றது மாதிரி, அப்படிலாம் நடக்குமானா இமோஷ்னலி நடக்குது. நீ அண்ணன் குழந்தை 2 குழந்தை இருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்கள் அண்ணன் ஒரு 10 நாள் கழிச்சோ ஒரு 10 மாதம் கழிச்சோ என் பிள்ளைய வந்து இவ கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது கிட்னாப் கேஸாக மாறிடும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் எதுவுமே லீகலாக செஞ்சாதான் அஃபென்ஸ்லேருந்து தப்பிக்க முடியுமோ இல்லையா. இந்த மாதிரி நான் உறவு அதனால அவங்க அடுத்து அப்படி பண்ண மாட்டாங்க, இப்படி பண்ண மாட்டாங்க, நான் நம்பிக்கையின் பேரில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறதுலாம் எப்பயுமே ரிஸ்க் தான். நெக்ஸ்ட் சார் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த மாதிரி முட்டை வைக்கிறது எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு நம்ம எப்படி வந்து தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லார்கிட்டையுமே 3ஆம் கண்ணு இருக்கு. என்னது? நம்மளோட செல்ஃபோன். அந்த வீடியோவை எடுத்ததுனால தான் வைரல் ஆச்சு. ஸோ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏதாவது தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா நைஸாக ஒரு வீடியோ எடுத்து கண்டிப்பாக வெளியே போட்டுடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துடுங்க. அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் மேம் அப்படியே அடாப்ஷன் ப்ரொசீஜரும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து ரிலேட்டிவ்ஸ்குள்ளே தத்தெடுக்கும் போது அவங்க என்ன வந்து முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு பண்ணால் நல்லதுன்னு சொல்லிடுங்களேன் மேம். முன்னெச்சரிக்கையானா ஃபஸ்ட்டு அதான் நான் திருப்பி சொல்கிற மாதிரி நம்மளோட பயாலஜிக்கலி நானும் என் பார்ட்னரும் குழந்தை பெறுவதற்கு எனக்கு வந்து எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை, நான் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட இருந்து சர்டிஃபிகேட்டும் வாங்கணும். சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நெக்ஸ்ட் அடாப்ஷன் அத்தாரிட்டி அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் இதுக்கெல்லாம் வந்து
கரெக்டா இருக்கும், எங்களுக்கு வந்து எங்களுக்கு எல்லா தகுதியுமே உண்டு, பாருங்க பயாலஜிக்கலாக எங்க எடுத்துக்க முடியாது, 2 இயர்ஸ் நாங்க நல்ல மேரேஜ்ல இருக்கோம் அப்படின்றது எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறம் அவங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்ஃபனேஜ்ல இருந்து நீங்க எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்ல நான் வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்தே எடுத்துக்கிறேன் அப்படின்றதெல்லாம் சொல்லி அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்க அடாப்ட் பண்ற மாதிரி இருக்கும். அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தே வில் கான்ஸ்டன்ட்லி மானிட்டர், எப்பயுமே இந்த குழந்தை நல்லபடியா இருக்கா, நீங்க நல்லா பாத்துக்கிறீங்களா, அபியூஸ் ஏதாவது நடக்குதா அதையுமே பார்ப்பாங்க. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம்மா. வணக்கம்மா, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் திருச்சி மாவட்டத்துல இருந்து முசிறி ஒன்றியம் தாத்தையங்கார்பேட்டையில இருந்து அபரஞ்சின்னு பேசுறேம்மா. ஓகேம்மா ஓகேம்மா, நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? மிகவும் நலமா இருக்கோம். ஓகேம்மா, உங்க கேள்வி கேட்கலாமா? கேள்வி விட நான் ஒரு தகவல் பரிமாறிக்கணும்னு நினைக்கிறேன் ஐயா கிட்ட. ஓகேம்மா, அனுமதி வேணும். கண்டிப்பாக பண்ணலாம். உங்க பேர் என்னமா? அவரஞ்சிங்களா? உங்க பேர் என்ன? அவரஞ்சிங்களா? அபரஞ்சிங்க. வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. அதாவது நீங்க சொன்ன ஒரு தகவலுக்கு நான் பணியாளரா 82ல இருந்து பணியாற்றி 2020ல ஓய்வு பெற்றேன். சரிம்மா. நான் படித்த காலத்துல சரியான சாப்பாடு கிடைக்காம பள்ளியில இருந்ததுனால நான் அந்த பணியை தெய்வ பணியா எடுத்துக்கிட்டேன். எனக்கு புரட்சி தலைவர் அவர்கள் கொடுத்த பணி. சூப்பர். சத்திரம் அமைப்பாளரா இருந்தேன். சூப்பர். நாங்க இருந்த காலத்துல 7:45 ஸ்கூல் போட, ஏன்னா தண்ணி கீழே இருந்து இறக்கணும். நான் அமைப்பாளர், ஆனா சமையலரோட சேர்ந்து வேலை பார்ப்பேன். நானும் அதை இருந்து கண்காணிப்போட செய்வேன், அவங்களோட பணி செய்திருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி மற்ற உணவு, சாம்பார் உணவு, அப்புறம் முட்டை கொடுத்த உணவு, இப்ப கலவை உணவு அம்மா தெரியல எல்லாமே செய்திருக்கோம். காய்கறிகள்லாம் திருப்தியா வாங்கி போடுவோம். என்னன்னா ஒரு இப்ப நீங்க சொன்னீங்க எடுத்து வச்சுட்டு பண்ணினாங்க அப்படிங்கிறது, அது இப்பெல்லாம் எப்படி அப்படி நடக்குதுன்னு தெரியல எனக்கு. நாங்கெல்லாம் குறைந்த ஊதியம் வாங்கினோம், நிறைந்த சேவை செய்தோம் நாங்க. ஏன்னா அது நான் பெருமையா இருக்கேன். கடவுள் சொல்லுவார், இருப்பது எல்லாம் பொதுவாய் போனால் எடுக்கிற வேலை இருக்காதுன்னு, நீ எல்லாத்தையும் பொதுவா வச்சு கொடுத்து செய்யுமா அப்படிம்பாரு. அந்த பனி காலம் முடிச்சுதான் நான் வீட்டுக்குமே வருவேன், இடையில எல்லாம் வரமாட்டேன். அந்த மாதிரிதான் இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். மத்தவங்க கிட்ட எப்படி கெட்ட பேர் வாங்கினா, இவ்வளவு தூய்மையா இருக்கிறதுக்கு அவங்க வேலை அதிகம் செய்யற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட பணி செய்யறவங்க அவங்க கிட்ட எல்லாம் எதிர்ப்ப சம்பாதிச்சுட்டு கூட வேலை பார்த்திருக்கிறோம். அதிகாரிகள் வந்து இந்த சென்டர் மாதிரி கிளீனிங் அந்த இது எப்படி இருக்கோ இது மாதிரி எல்லாரும் இருந்தா நாங்க விசிட்டுக்கே போக வேண்டியதுலன்னு சொன்ன அதிகாரி இருந்திருக்காரு. திருச்சி மாவட்டத்துல செல்வராஜன் ஒரு சத்துணவு பிஏ அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. நான் தூய்மையா இருந்து நேர்மையா பார்த்தனால பல இடங்களுக்கு மாற்றப்பட்டவும் செஞ்சேன். அது சரி, அது இருப்பாங்க. அது கரெக்ட் தான். நீங்க சொல்றது புரிஞ்சுக்கிட்டமா? என்ன விஷயம்னா, உண்மையிலே சொல்றேன் பாருங்க, நீங்க செஞ்சது பணி அல்ல, நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க செஞ்சது கடவுளுடைய சேவை. குழந்தைங்களுக்கு சாப்பாடு மனசார உங்கள் அன்பால் நல்லதாக செய்யணும்னு சொல்லும்போது அது இறைவனுடைய சேவையாகவே நான் கருதுகிறேன். உண்மையிலே இப்போ எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்களை மாதிரி நல்ல அருமையான பணியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இதில் எங்கேயாவது இந்த மாதிரி செய்கிறது பார்க்கும்போது மனசு நம்மளுக்கு குமுறுது. என்ன வேண்டிக்கிறேன்னா, உங்களை மாதிரி இது வந்து ஏதோ பணத்துக்காக வந்து ஊதியத்துக்காக செய்கிறோம் இல்லாமல் ஒரு தாய்மை உள்ளத்தோடு அந்த குழந்தைங்களுக்கு செய்கிறேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? உங்களை உண்மையை இந்த நிகழ்ச்சி மூலயமா மக்கள் சார்பாக உங்களுக்கு பணிவான வழக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை உதாரணமாக வச்சு இப்போ உள்ளவங்களும் எல்லாருமே செயல்படணுன்றதான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள். ரொம்ப நன்றிமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நான் கேட்ட கேள்வியில் வந்து இந்த மாதிரி குழந்தைகள் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒரு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னப்போ நீங்கள் 5 வயசு வரையே வந்துட்டு நம்ம அடுத்த டாபிக் போயிட்டோம். இதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இதில் 5 வயசுக்கு பிறகுன்றது சொல்ல, அதுக்கப்புறம் வளர 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 என்ன பிரச்சனைனா, இப்போ உள்ள அதுவும் வந்து சாதாரண குடும்பத்தில் குழந்தைங்க ஃபேஸ் பண்ணுறது. ஏன்னா நான் அட்வொகேட்டாக இருக்கிறதுனால நிறைய குடும்பத்துலேருந்து கேசஸ் வரும்போது அந்த குழந்தைங்களும் கூப்பிட்டு வரும்போது அந்த குழந்தைங்க நிறைய குழந்தைங்க என்ன சொல்லுதுன்னா, எங்கள் அப்பா குடிச்சிட்டு வரான், நைட்டு 1 மணிக்கு வரான், நாங்கள்லாம் பாதி வயிறோட பசியோடு படுத்துட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து அடிக்கிறான், எனக்கு அப்படியே கஷ்டமாக அழுதுகிட்டே இருக்கிறேன் சார், இதுக்கு என்ன சார் வழின்னு கேட்குதுங்க. ஸோ அந்த குழந்தைங்க வந்து ஒரு குடிகாரனா, ஒரு குடும்பத்தில் ஒரு குடிகாரன் ஆகிட்டான்னு வச்சுங்க, அந்த குழந்தை உண்மையிலே பொண்டாட்டி கஷ்டப்படுது, குடும்பம் தெருவுக்கு வருதுன்ற விஷயம் இருக்கட்டும், பட் அந்த பார்க்குற குழந்தைங்க மனசில் எப்படி இருக்கும், அதுங்க ஃபேஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாரிபிளாக இருக்கும். ஸோ இந்த டாஸ்மார்க் மூலிமா வர பிரச்சனை அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப பயங்கரமாக பாதிக்குது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது எல்லாருக்குமே தெரியும் நிதர்சனமான உண்மை என்னன்னாக்கா, எல்லா குழந்தையுமே போதை வஸ்துகளை ஸ்கூல்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக மாட்டிது, எல்லாமே வேறு வேறு வடிவத்தில் வந்து, ஏன்னா மிட்டாய் வடிவம் சாக்லேட் வடிவத்தில் கூட போட்டுட்டு போதையில் தான் வரானுங்க. அதுவும் வந்து தமிழகத்துன்னு சொல்ல வரல, இந்தியா ஃபுல்லாக இருக்குது, நான் தமிழகத்தை மட்டும் தனியாக சொல்ல மாட்டேன். இது குழந்தைகள் மத்தியில் போதை வஸ்துகள் சரளமாக
வரக்கூடிய நாளாகி போச்சு. இதுலேருந்து இது எப்படி குழந்தைங்களை காப்பாற்ற போகுது, இந்த சமூகம் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது, எப்படி அரசாங்கம் பண்ண போகுதுன்றதெல்லாம் வேறு விஷயம். இதில் என்ன விஷயம் சொல்கிறேன்னா, முதல்ல தாய் தகப்பன் தன்னுடைய குழந்தைய ரொம்ப கேர்ஃபுல்லாக இம்மிடியட்டாக பார்க்கணும், க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். அவங்களுக்கு டைம் இருக்கும்போது அவங்களுக்கு அறிவுரையான கதை எல்லா விதத்துலேயும் அவங்கள மென் பண்ணணும். தாய் தகப்பனுடைய முதல் பணி. அதுக்கு அப்புறம் சுற்றுப்புற சூழலில் உள்ள சுற்றத்தார்களும் அவங்கள கவனிக்கணும். இது சமுதாய பணி. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் அவங்களும் இதில் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும். ஏதாவது ஒரு மாதிரி டைப் பண்ணால் உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியப்படுத்தணும். அடுத்தது போலீஸ் டிபார்ட்மெண்ட், கன்சர்ன் அதிகாரிகள் ஒவ்வொரு தன்னுடைய குழந்தைங்க இருக்கிற மாதிரி நினச்சி அவங்களும் வாட்ச் பண்ணி சீரியஸாக ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ இது சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, இந்த டாப்பிக்கு வந்தான ஒரு இது குழந்தைங்களுடைய பாதுகாப்புக்கு எப்படி சோசியல், அதாவது சொசைட்டி ஒரு பாதுகாப்பு அமையுமா, அவங்களோட பொறுப்பு நன்கு வந்து டாபிக் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் இந்த போதையிலேருந்து இந்த இளைஞர்களை காப்பாற்றணும்னா இது முழு பொறுப்பு. நான் சொன்ன இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதில் இந்த பப்ளிக்கு இந்த சொசைட்டிக்கு முழு பொறுப்பு உண்டு. தயவுசெய்து இது இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே சார், தேங்க்யூ சார். மாலதி மேம், இப்போ வந்துட்டு நம்ம ரெகுலராக இப்போ எந்த ஒரு கடைக்கு போனாலுமே நம்ம வந்து ரெகுலராக பார்க்குற ஒரு விஷயம், ஆனால் அதை நம்ம அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுறோம். அது என்னென்னா வந்து ஒரு சின்ன பசங்களை வச்சு வந்து நிறைய இடத்துல வேலை வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்துட்டு அது லீகலாக வந்து எவ்வளோ தப்பான ஒரு விஷயம்ங்கிறத கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க மேம். இதுக்கு தனி சட்டமே இருக்கு. சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க. பேரெல்லாம் மறந்துருங்க. நம்ம குழந்தையா அது 14 வயசு வரைக்கும் படிக்க வேண்டிய வயசு. அதனால தான் கம்பல்சரி எஜுகேஷன் கண்டிப்பாக படிக்கணும் 14 வயசு வரைக்கும்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது படிக்காம எங்கேயுமே வேலைக்கு கண்டிப்பாக போகக்கூடாது. அப்படி குழந்தை தொழிலாளி வச்சிருந்தா அந்த முதலாளிக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் உண்டு. எஸ்பெஷலி ஃபேக்டரிஸ், தொழிற்சாலைகள், இல்ல ஹசார்டஸான ஒரு வேலை, தீப்பெட்டி சாலையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வேலைக்கு போறது எல்லாமே ப்ரொஹிபிட்டட். ஓகேங்களா? இதுல ஒரு சின்ன இடம் வந்து விட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரும், வந்த உடனே வீட்டில் முறுக்கு சுடுவாங்க, முறுக்கு பிஸ்னஸ் இருக்கும், அதை கொண்டு போய் வித்துட்டு வரும் ஒரு 1 hour 2 hour. அதெல்லாம் ப்ரொஹிபிட்டட் கிடையாது. இப்போ குடும்ப தொழிலில் ஈடுபட்டு உதவி பண்றாங்க. இதே நாடார் கடையில் இருப்பாங்க, அம்மா அப்பா கடை வச்சிருப்பாங்க, பையன் வந்து சின்ன சின்ன பொருட்கள் கொண்டு போய் சைக்கிளில் டெலிவரி பண்ணிட்டு, அதெல்லாம் ஓகே. ஸோ குடும்ப தொழிலாக இருக்கு. நான் படிச்சுட்டு வந்து மிச்ச நேரத்தில் இது பண்றேன்னா அலவுட். ஆனா படிப்பே இல்லாம நான் தொழிற்சாலையில வேலை செய்யறேன், சைல்ட் லேபரா துன்புறுத்தி வேலை வாங்குறாங்க, சில டைம் பாத்தீங்கன்னா மெக்கானிக் ஷாப்ல இருப்பாங்க, அது எல்லாமே ப்ரொஹிபிட்டட். அந்த ஓனர் கண்டிப்பா ஜெயிலுக்கு போகலாம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். கலைச்செல்வன் சார், இப்போ மேம் வந்துட்டு ஒரு ஃபேக்ட்ரிஸ்லோ இல்லை கடைகள்லோ சொன்னாங்க, ஆனால் நம்ம டெய்லி நம்ம ரோட்ல நடந்து போகும்போதே வந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா வந்து ஒரு குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிறது தான் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது வந்து அதை எப்படி தவிர்க்கலாம் சார்? அதாவது இந்த குழந்தைகள் நம்ம ஏதோ சொல்லிட்டோம், அனாதை குழந்தைங்கன்னா அது ஏதோ ஒரு ஆசிரமத்தில் வச்சிடுறாங்க, ஓகே, அது ஒன்று. ஆனால் இப்போ உள்ள கேள்வி வந்து ரொம்ப அருமையான கேள்வி. குழந்தைய எப்பயுமே தூங்கிக்கிட்டே இருக்கும், அது முழிச்சே இருக்காது. பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ராப்ஸ் மருந்து போட்டு தூக்க மாத்திரை கொடுத்து அதை தூக்க வச்சுட்டு அப்படியே தூங்க வைப்பாங்க. அதுவும் வந்து யாரோ ஒரு தாய்கிட்ட ஒன்று கடத்தி வரப்பட்ட ஒரு குழந்தையாக இருக்கும், இல்லை தாய் வந்து கொஞ்சம் ஏழ்மையில் இருப்பாங்க, சரி சொல்லிட்டு வாடகை கூட விடுறது கூட இருக்கும். இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு செயலுங்க, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் வந்து கடுமையாக சட்டம் விடுங்க. இது அங்கே உள்ள லோக்கல் ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்களே இதை எடுத்து யார் மணி என்ன ஏது சொல்லிட்டு கண்டிப்பாக பிடிச்சி அதை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்கணும், இல்லை அந்த சம்மந்தப்பட்ட அந்த அதிகாரிகிட்ட இதை ஒப்படைக்கணும். இதில் முக்கியமான என்ன சொல்ல வரேன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஸ்டேட்டில் அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணி, நீ தாயா டிஎன்ஏ டெஸ்ட் கொடு, குழந்தைங்களா டிஎன்ஏ டெஸ்ட் கொடு, டிஎன்ஏ டெஸ்ட்டு மேட்ச் ஆகலை அப்படின்னாக்கா கடுமையாக தண்டனை பண்ணுறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இது இந்தியாவில் மட்டும் இல்லை. நம்ம சைல்டுன்னு சொல்கிறோம், நம்ம குழந்தைய மட்டும் நான் பேசலை, உலகத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்குமே சொல்கிறேன். இதை வந்து ரொம்ப உண்மையிலே கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இது முழு பொறுப்பு வந்து நம்ம அரசாங்கம் மட்டும் இல்லை, நம்ம சொசைட்டியும் ஏற்கணும். அந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது பார்க்குற ஆளுங்க யாரோ ஒரு ஆளுங்க தயவுசெய்து நினைக்க வேணாம், இமீடியட்டாக அவங்கள அணுகி இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும். அங்கங்கே உள்ளவங்களும் அவங்கள ஆக்ஷன் எடுத்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், இது கம்ப்ளீட்டாக சரியாயிடும். இது ஒன்று. ரெண்டாவது, உண்மையிலேயே ஏன் அந்த குழந்தைங்களை பெற்றவங்க ஒருத்தவங்க குழந்தைங்க உண்மையிலே தாய் அந்த மாதிரி கொடுத்துருந்தாக்கா ஏன் அவங்களுக்கு அந்த சூழ்நிலை, அந்த குடும்பம் என்ன வறுமையில் ஏன் இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு கவர்மெண்ட் கொடுத்து ஏதாவது அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கொடுத்து அந்த குடும்பத்தை வறுமையிலேருந்து கொஞ்சம் தூக்கி வரத்துக்கும் சில திட்டங்களை வச்சு நீங்கள் பண்ணணும். நிறைய திட்டங்கள் இருக்குது, இதை கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுக்கணும். மாலதி மேம், இப்போ ஆக்சுவலி இந்த குழந்தைகள் தினம் அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறையா
குழந்தைகள் வந்துட்டு தனக்கு அறியாம வந்துட்டு நிறைய தப்புகள் பண்றாங்க, ஆனா அதனால வந்து பனிஷும் பண்றாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு எப்போ தெரியுதுன்னா வந்துட்டு ஓ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிடிப்படும் போது தான் தெரியுது ஐயோ நம்ம பண்ணது தப்பாங்கிறது. ஸோ இப்படி இருக்கும் கட்டத்துல வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி கொடுங்களேன் மேம் குழந்தைகளுக்கு. கண்டிப்பா நம்ம எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது குழந்தைகள் மட்டும் இல்ல, பெரியவங்களும் சரி நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது என்னன்னு பாத்தீங்கன்னா சினிமாவை பார்த்து தான். ஹீரோ பாத்தீங்கன்னா சண்டை போடுவாரு, 2 இடத்துல பிரச்சனை பண்ணுவாரு, ஒரு 2 பேரை கிண்டல் பண்ணுவாரு, ஆனா அவரை வந்து போலீஸ் வந்து எதுவுமே பண்ணாது, அரெஸ்ட் பண்ணாது. ஆனா ரியல் லைஃப்ல நிஜமாவே ஹீரோ மாதிரி நான் பண்றேன் இந்த மாதிரி தப்புகள்லாம் சின்னது நான் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் வரும். குழந்தைகள் அப்படின்றதுனால உங்களுக்கு ரிஃபர்மேட்டரி ஹோம்ல போடுவாங்க, உங்க வீட்டுல நீங்க இருக்க மாட்டீங்க, நல்லா அது தெரிஞ்சுக்கணும். ஸோ சின்ன ஒரு இடையூறு நம்ம பண்றோம், ஹீரோயிசம் நம்ம பண்றோம், நான் எவ்வளோ கெத்து, அது எல்லாம் சினிமாவுக்கு தான் உதவும். சினிமா வந்து ரியல் லைஃப் கிடையாது. அப்படின்ற பட்சத்துல அம்மா அப்பா கிட்டேருந்து பிரிச்சு கொண்டு போயிடுவாங்க, வாழ்க்கையே நரகமா மாறிடும். ரிஃபர்மேட்டரி ஹோம் நம்ம நினைக்கிற மாதிரி சந்தோஷமா இருந்துட்டு வெளில வந்துடலாம், அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ பார்த்து இருந்துக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோள். ஓகே மேம், தேங்க்யூ மேம். கலைச்செல்வன் சார், இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா வந்துட்டு இன்னும் ஸ்கூலில் வந்துட்டு ஜாதி பிரச்சனை இருக்கா இல்லையா? ஏன்னா வந்துட்டு இன்னும் நம்ம அந்த இன்ஸ்டாகிராம் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன பசங்க அவங்களுக்கு ஜாதினா என்னன்னு கூட தெரியாது, ஆனால் அவங்க நிறைய அதை பற்றி பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னும் இருக்கா இல்லையா? அப்படி இருந்தால் எப்படி தவிர்க்கலாம் இதை? இதுலங்க உண்மையிலேயே வந்து ஜாதி வந்து பயங்கரம் புறையோடி கிடக்குது இப்போ உள்ள ஸ்டேஜில். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நான் பிறந்த இடம் வேசர்பாடியில் அந்த பக்தஸ்டம் காலனியில் தான். அங்கே ரவுடிசம் நிறையா இருக்கலாம், ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் ஜாதி சண்டை இது வரைக்கும் வந்ததில்லை, மத சண்டை வந்ததில்லை. நான் நிறைய பேர் ஒருத்தவங்களை பெரியமான்னு கூப்பிட்டுருப்பேன். எனக்கு 10வது முடிஞ்ச பிறகு தான் அவங்க முஸ்லீம், அவங்க எப்படி பெரியமா வருவாங்கன்னு எங்கள் அம்மாட்ட கேட்குறேன். ஏய் ஏன்டா ஸ்கூல் கெடுத்துருச்சாடா உடனே, காலேஜ் கெடுத்துருச்சா, அவங்க பெரியமா தாண்டான்றாங்க. நான் வந்து என் மாமான்னு ஒருத்தரை கூப்பிடுவேன். ரொம்ப நாளும் எங்கள் அம்மாவோட அண்ணன் தான் நினச்சிருந்தேன். அவர் பேர் மரியநாயகம், அவர் கிறிஸ்டின்னு. அப்படி தான் இந்த காலத்து வரைக்கும் வளர்கிறாங்க. அந்த ஏரி அப்படின்னா ஒரு பொதுவான எல்லாமே சேர்ந்து கலவையாக அந்த மக்கள் வாழ்வாங்க. ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த குழந்தைக்கு அந்த தாய் ஹெல்ப் பண்ணுவாங்க, அது ஒரு குடும்பமாக இருப்பாங்க அந்த ஊரே. அதுபோல் இந்த சிச்சுவேஷன் வந்து அப்படியே நம்ம நாட்டுக்கே பரவணும். அப்படி பரவும் போது தான் குழந்தைங்க மனசில் ஜாதிகள் பிரிவு வரவே வராது. இது சப்போஸ் அப்படியே வராமல் நாங்கள் வளர்ந்தா கூட காலேஜ் லெவலில் அதை கொண்டு வந்துடுறாங்க. காலேஜ் லெவலுக்கு கொண்டு வந்த பிறகு நாங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணால் அந்த இடத்துலையும் கொண்டு வந்துடுறானுங்க. உண்மையிலே ஜாதி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வெறித்தனமாக இருக்குது. எப்படி தெரியுங்களா, நான் லா காலேஜ் படிக்கும்போது நான் பார்த்தேன், உண்மையை சொல்ல போனால். அதுக்கப்புறம் அட்வொகேட்டாக வரும்போது தான் இன்னும் நிறைய ரொம்ப மோசமாக பார்க்குறேன். அதெல்லாம் எப்படி தான் வளர இது எப்படி ஜாதியில் எப்படி தான் போகிறான்றது ரொம்ப மயக்கமான ஒரு சூழ்நிலை. குழந்தைகள்லேருந்து இதை காப்பாற்றணும், அதே நேரத்தில் வளர்ந்தவங்ககிட்டையும் இது இருக்குது. இது ரொம்ப கேவலமான ஒன்று. தயவுசெய்து இந்த ஜாதி பிரச்சனையை அறவே நம்மளே ஒழிச்சுக்கிட்டாதான், இல்லைன்னாக்கா இந்த சமூகம் கெட்டு குட்டிச்சவராக போயிடும். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம ஆக்சுவலி நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம். அதனால வந்துட்டு நீங்கள் குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களுக்கு இன்றைய தினத்தில் வந்து சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு சார் சொல்லுங்கள் சார். என்னுடைய அட்வைஸ் என்னன்னாக்கா, குழந்தைங்களுக்கு டோன்ட் டேக் எனிபடிஸ் அட்வைஸ். நீயாயிரு, நீ சுயமாக சிந்தனை பண்ணு, அதுதான் உன்னை காப்பாற்றும். ஓகே சார், ஓகே சார். மேம் நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் தெளிவாகவே எடுத்து சொல்லலாம். ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் அல்லது வந்துட்டு குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா வந்து என்ன மேம் சொல்கிறேன்? நான் என்ன சொல்வேன்னா, ஒரு அம்மா அப்பா அவங்க ஃபர்ஸ்ட் குழந்தைய பெற்று எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுமே ட்ரையல் பீரியட்ல தான் இருக்காங்க. ஏன்னா 10 குழந்தைய பெற்று ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டா வராங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த சமூகத்தில் உதவி தேவை. ஓகேங்களா, ஒரு அம்மா வேலை செஞ்சாங்க அப்படின்னா அந்த ஒர்க்ல அது அம்மாவே இல்லை, குழந்தையே இல்லாத ஒரு பெண் எப்படி வேலை செய்யணுமோ அந்த மாதிரி வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்க. வீட்டுக்கு வந்து குழந்தைய பார்க்கணும்னா நீ வேலைக்கே போகல, உன்கிட்ட குழந்தை மட்டும்தான் இருக்கு, அந்த அளவுக்கு நீ ஒரு அம்மாவா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா as a women I see this. அப்படி இருக்கும்போது அந்த 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 பேரண்ட்ஸ்க்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா குழந்தை தானா நல்லா வளரும். ஸோ அவங்களுக்கும் ஒரு கரிசனை காட்டுங்க அப்படின்னு சொல்ல வர. பிளஸ் அட்டென்டிவா இருங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய போக்சோ ஆக்ட்ல எல்லாம் வெளியே குழந்தைகள் கஷ்டப்படுறது சுத்தி நிக்கிறவங்க பார்ப்பாங்க. ஒரு பொண்ணு தனியா நிக்குதா, ஒரு குழந்தை அங்க நீங்க நிக்கிறீங்களா, அந்த குழந்தை ஏன் தனியா நிக்குது, ஒரு அப்சர்வெண்டா நம்ம இருந்தாலே நிறைய தப்புகளை தடுக்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, சினிமா பற்றி சொல்லியிருந்தாங்க. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடிப்பாங்க. நீங்கள் எம்ஜிஆர் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் உழைப்பை மையமாக வச்சு, சத்தியத்தை மையமாக வச்சு, நேர்மையான மையமாக வச்சு அந்த கதாநாயகனுடைய பாத்திரம்லாம் இருக்கும். அவர் இது வரைக்கும் ஒரு குடித்ததோ சிகரெட்டோ பார்த்துக்க மாட்டாங்க. அதனுடைய எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் அவரை ஏற்றுக்கிட்ட அந்த ரசிகரை ஏற்றுக்கிட்டவங்களாம் பாருங்கள்,
மேக்சிமம் வந்து அந்த மாதிரி டைப்பாக இருப்பாங்க. இப்போ உள்ள நடிகர்களும் அதே மாதிரி வந்து சமுதாய பணியை அவங்க ஆட்டணும், சமுதாய உணர்வோடு அவங்க நடிக்கணும். படம் எடுக்கிறவங்களுக்கும் அது உண்டு. சமூக பிரச்சனை சொல்கிறோம் பார்த்தீங்களா, சமூகன்றது மெயின் விட்டுருங்க. இந்த படம் எடுக்கிறவங்க சினிமா உலகத்தில் உள்ளவங்களுக்கு தான் மெயின் பொறுப்பு இருக்குது. அவங்க நினைச்சா அந்த சமுதாயத்தை நிறைய மாற்ற முடியும். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபாதர் டாட்டர் டுவோவா வந்துட்டு ரொம்ப அருமையா குழந்தைகள் தின நிகழ்ச்சியை வந்து கொண்டு போயிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் கலைச்செல்வன் சார், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மாலதி மேம். நம்ம மீண்டும் வந்துட்டு திங்கட்கிழமை சந்திக்கலாம். Until then, this is Nila signing off. இது சட்டம் ஒரு வகுப்பறை.